வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் பட்லர் ஏட்ஸ் எழுதின அ ப்ரேயர் ஃபார் மை டாட்டர் இந்த போமோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போம் அவர் எழுதுறது 1919 இந்த வருஷத்தில் தான் ஐரிஷ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸும் ஆரம்பிச்சுது. இந்த போர் 2 வருடம், அதாவது 1921 வரைக்கும் நடந்தது. இதனால் ஏட்ஸ் ரொம்ப 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 ஒரு தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த பாட்டை அவர் எழுதும் போது அவர் இருந்த இடம் தூர் பலாலி, இல்லைன்னா பலாலி கேசல்னு சொல்லுவாங்க. இப்போ ஏட்ஸ்க்கும் ஜார்ஜ் ஹைடி லீஸ்க்கும் ஒரு பொண்ணு 1919 பிறந்தாங்க. அந்த பொண்ணுக்கு அவர் ஆனின்னு பேர் வச்சுருந்தார். அந்த ஆனிக்காக தான் இந்த பாட்டை அவர் எழுதியிருக்காரு. இதில் அழகை பற்றி, அந்த குழந்தைத்தனத்தை பற்றி, ஒரு தந்தையோட பாசத்தை பற்றி இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிற மாதிரி தான் மேலோட்டமாக தெரிஞ்சாலும் சில பேர் சொல்கிறாங்க இது ஐரிஷ் நேஷ்னலிசத்தோட பொலிட்டிக்கல் ஒர்க்காகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ இதில் 10 ஸ்டான்ஸாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலாம் 8 வரிகள் இருக்குது. இது அயாம்பிக் பென்டாமீட்டர்லேயும் அயாம்பிக் டெட்ராமீட்டர்லேயும் தான் அவர் எழுதியிருக்காரு. பாட்டோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா புயல் பயங்கரமாக அடிக்குது. ஒரு குழந்தை, அதாவது அவரோட குழந்தை தூங்கிட்டுருக்கு. அது அழகாக ஒரு தொட்டிலில் பாதுகாப்பாக இருக்குது. அவர் அவங்க நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் அவர் சொல்கிறாரு. பக்கத்துலேயே ஒரு காடு இருக்குது, ஒரு சின்ன மலை இருக்குது, அது மேலே ஒரு ஹேஸ்டாக்கும் இருக்குது. இதெல்லாம் அவங்க வீட்டை ஒரு பலமான காற்று அடிக்கும் போது, அந்த காற்று எங்கேருந்து வரும்னா அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து வரும், அடிக்கும் போது காப்பாற்றுற மாதிரி அமைப்பில் தான் அவங்க வீடு இருக்குது. இவர் நடந்துக்கிட்டே கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக அவரோட மனசு ஒரு கலக்கத்திலே இருக்குது. அதுதான் அவர் இங்கே சொல்கிறாரு. அந்த கலக்கத்தோடே அவர் நடந்துக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த காற்று அடிக்கிற சத்தம், அதாவது அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த டவர் மேலே, பிரிட்ஜில், மரங்களை, அப்புறம் அந்த வீட்டை சுற்றி ஒரு ஒரு ஆறு மாதிரி ஓடும், அது மேலெல்லாம் அடிக்கிற காற்று அவர் கேட்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எதிர்காலம் எப்படி இருக்கும், கடல்லேருந்து வரக்கூடிய காற்று ஒரு நடனமங்கையாக தான் அவர் கண்ணுக்கு தெரிகிறாரு. அது கோர தாண்டவும் ஆடலாம், இல்லை நளினமாகவும் ஆடலாம். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் பொண்ணுக்காக அவர் வேண்ட ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணுக்கு அழகை கொடு, ஆனால் மிகுதியான அழகை கொடுத்துடாத. ஏன்னா அது தேவையில்லாதவங்களுடைய கவனத்தெல்லாம் ஈர்க்கும். என் பொண்ணுக்கே நாளைக்கு அழகு இருந்தாலே போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற எந்த விதமான குணமும் நமக்கு தேவையில்லை, நம்ம அன்மா இருக்க தேவையில்லை, நம்ம சரியான பாதையில் நடக்கணும்னு தேவையில்லை அப்படிலாம் நினச்சி நடந்தானா பின்னாடி வளரும் போது என்ன ஆகிடும்னா அவளுக்கு ஒரு நல்ல நண்பர்களே இல்லாத சூழ்நிலை கூட ஆயிடலாம். அந்த அழகு ஒன்றே எனக்கு போதுன்ற எண்ணம் அவன் மனசில் வந்துடலான்னு சொல்லிட்டு ஹெலன் ஆஃப் ட்ராயே இதுக்கு ஏன்னா ஹெலன் ஆஃப் ட்ராய் ஒரு அதீத்த பேரழகி, அவங்களுடைய கதையை இங்கே அவர் நினைவு கூறாரு. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணுக்கு நல்ல நல்ல குணங்கள்லாம் கொடு, அவளுடைய நடத்தை ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, ரொம்ப அழகாக இருக்கிற பொண்ணை எல்லாருமே பார்க்கலாம், ஆனால் சரியான மனிதன் பார்க்குறானா அப்படின்னு தெரியாது. ஏன்னா முட்டாள்கள் தான் அழகு வசம் ரொம்பவும் ஈர்க்கப்படுவார்கள். அதனால் எனக்கு என்னென்னா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மகன், ஒரு மணமகன் வேணும். அவன் நல்ல குணங்களை மட்டுமே விரும்புகிறவனாக இருக்கணும். அவன் தான் என் மகளுக்கு துணை ஆகணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவரோட பொண்ணை ஒரு மரத்தோடு ஒப்பிடுறாரு. அந்த மரத்தை மேலே என்னென்னா ஒரு பறவை இருக்கும். அந்த பறவை தான் அந்த மரத்துக்கு ஒரு மரம் உயிரோடு தான் இருக்குது. ஆனால் ஒரு பறவையெல்லாம் இருக்கிற ஒரு மரத்தை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அந்த மாதிரி என்னோடய பொண்ணும் இருக்கணும் அப்படின்றாரு. அதே சமயத்தில் நிலையான ஒரு வீடு என் பொண்ணுக்கு எப்பொழுதும் வாழ்நாள் முழுக்க இருக்கணும் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற பொண்ணுங்களை பார்த்திங்கன்னா ஒரு தேங்கின மாதிரி இருந்துருவாங்க, அவங்கக்கிட்ட ஒரு வளர்ச்சியே இருக்காது. அது மாத்திரம் இல்லாமல் அது பலருடைய வெறுப்பையும் கூட அவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கலாம். இப்போது ஒரு மரத்து மேலே ஒரு பறவை இருக்குன்னா யாரும் அந்த பறவையை வெறுக்க போகிறதில்ல, அது பாட்டுக்கு நிம்மதியாக அதோட வீட்டில் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் என் பொண்ணும் இருக்கணும் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாரும் நம்மளை வெறுக்காத போது நம்ம மனசில் ஒரு அறியாமைனா அது குழந்தைத்தனமான ஒரு அறியாமை இருக்கும். அதுதான் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். பின்னாடி நம்மளை தேவலோகத்துக்கும் அழைச்சின்னு போகிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். அந்த
அந்த குழந்தைத்தனத்தை என் பொண்ணு வந்து தெரிஞ்சுக்கிட்டான்னா அவள் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பாள். வாழ்க்கையில் எந்த விதமான புயல் அடித்தாலும் அவள் சந்தோஷமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என் மகளுக்கு எப்படிப்பட்ட கணவன் வேணும்னா அவளுக்கு ஒரு சிறந்த வீட்டை அமைச்சு தரவனாக இருக்கணும். அந்த வீட்டில் வந்து எல்லா விதமான விழாக்களும் பண்டிகைகளும் கொண்டாடப்படணும். ஏன்னா அந்த மாதிரி வந்து எல்லா கொண்டாட்டங்களும் நிறைஞ்ச ஒரு வீட்டில் தான் அழகும் இருக்கும், அந்த அமைதியும் ஒரு சந்தோஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. வாங்க இந்த போயட்ரியை படித்து பார்க்கலாம். Once more the storm is howling and half hid under this cradle hood and coverlid my child sleeps on. திருப்பவும் புயல் அடிக்குது, ஆனால் என்னோட குழந்தை தொட்டியில் அழகாக தூங்கின்னு இருக்கு. There is no obstacle but Gregory's wood and one bare hill, whereby the haystack and roof leveling wind, bred on the Atlantic, can be stayed. இப்போ வந்து என் வீட்டை சுற்றி இருக்கிறது இதெல்லாம் சொல்லிட்டு அதை இடத்தெல்லாம் சொல்கிறாரு. ஒரு காடு இருக்குது, கிரெகரி காடுன்னு இருக்குது, ஒரு சின்ன குன்று இருக்குது, அது மேலே வந்து ஒரு ஹேஸ்டாக் இருக்குது. எல்லாமே வந்து இந்த அட்லாண்டிக்லாம் வரக்கூடிய காற்றை வந்து எங்கள் வீட்டிலேருந்து பாதுகாக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்றாரு. And for an hour I have walked and prayed because of the great gloom that is in my heart. 1 hour நான் வந்து நடந்துக்கிட்டே கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா என் மனசில் ஏதோ ஒன்று ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்றாரு. I have walked and prayed for this young child an hour and heard the sea wind scream upon the tower and under the arches of the bridge and scream in the elms above the flooded stream, imagining in excited reverie that the future years had come dancing to a frenzied drum out of the murderous innocence of the sea. 1 hour நான் யாருக்கு வேண்டின்னு இருக்கேன்னா இங்கே அழகாக தூங்கின்னு இருக்க என் குழந்தைக்காக தான். அப்படி வேண்டியிருக்கும் போது எனக்கு வந்து இந்த காற்றோட சத்தம் கேட்குது. எங்கேருந்தெல்லாம் அந்த காற்று வருதுன்னா டவர்லேருந்து வருது, பிரிட்ஜிலேருந்து வருது, எல்லா இடத்துலேருந்தும் எனக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. அது எப்படி இருக்குன்னா கடல்லேருந்து ஒரு நடனம் அங்கே வந்து நடனம் ஆடிக்கிட்டே வர மாதிரி தான் எனக்கு கேட்குது. அந்த நடனம் எப்படிப்பட்ட நடனம்னா அழகான நடனம் இல்லை, எங்களுடைய இன்னசென்ஸை வந்து கொள்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நடனம், எங்களை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு அச்சத்தை தர்ற மாதிரியான ஒரு நடனமாக இருக்குது அப்படின்னு அந்த காற்றை வர்ணிக்கிறாரு. May she be granted beauty and yet not beauty to make a stranger's eye distraught or hers before a looking glass, for such being made beautiful overmuch consider beauty a sufficient end. என்னோட குழந்தைக்கு அழகை கொடு, ஆனால் ரொம்ப அழகை கொடுத்துடாத. அதாவது வந்து ஒரு தேவையில்லாதவங்க பார்வையில் அவள் படுற அளவுக்கு அவளுக்கு அழகை தராத, இல்லை அவளே கண்ணாடி முன்னே நின்றுக்கிட்டு ஓ நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், இது ஒன்றே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அழகு அவளுக்கு தராத. லூஸ் நேச்சுரல் கைண்ட்னஸ் அண்ட் மேபி த ஹார்ட் ரிவீலிங் இன்டிமசி தட் சூஸஸ் ரைட் அண்ட் நெவர் ஃபைண்ட் அ ஃப்ரெண்ட். அதாவது அந்த அழகே போதும்னு நினைக்கும் போது என்ன ஆகிடுன்னா இயற்கையாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு பண்பு எதுவுமே இல்லாமல் அதனாலேயே ஒரு நல்ல நண்பரை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு தன்மை அவளுக்கு வந்துடக்கூடாது. ஹெலன் பீங் சோசன் ஃபவுண்ட் லைஃப் ஃப்ளாட் அண்ட் டல். ஏன்னா ஹெலனை வந்து நீ பேரழகியாக படைச்ச, ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு ஈர்ப்பே இல்லை, அப்படியே அவங்களுக்கு டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் லேட்டர் ஹேட் மச் ட்ரபிள் ஃப்ரம் அ ஃபூல் while that great queen that rose out of the spray, being fatherless, could have her way, yet chose a bandy-legged smith for man. அவ்வளோ அழகானதுனால தான் தேவையில்லாதவர்களோட கவனம்லாம் அவங்க மேலே வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்களால சரியாக யாரையுமே தேர்ந்தெடுக்க முடியாமல் போயிடுச்சு. இட்ஸ் சர்டன் தட் ஃபைன் men eat a crazy salad with a meat whereby the horn of plenty is undone. அது மாத்திரம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அழகான பெண்களால் சரியான தேர்வுகளை வாழ்க்கையில் செய்ய முடியாமல் தான் போயிருக்கு அப்படின்றாரு. In courtesy I would have a chiefly learned, hearts are not had as a gift but hearts are earned by those that are not entirely beautiful. அது மாத்திரம் இல்லாமல் இவர் சொல்கிறார், என்னோட அனுபவத்தில் அழகாக இல்லாதவங்களாம் நல்ல முடிவை எடுக்கக்கூடிய தன்மை உடையவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுடைய மனசு வந்து ஒரு அன்பளிப்பாக யாரும் தர முடியாது, நம்மளுடைய குணத்தால் தான் அவங்களுடைய அன்பை நம்ம பெற முடியுன்றது அந்த அழகு ரொம்ப இல்லாத பெண்களுக்கு நல்லா தெரிஞ்சதை நான் என்னோட அனுபவத்தில் பார்த்துருக்கேன்றாரு. And yet many that have played the fool for beauty's very self has charm made wise, and many a poor man that has roved, loved and thought himself beloved from a glad kindness cannot take his eyes. முட்டாள்கள் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க பெண்கள்கிட்ட மற்ற குணங்களை பார்க்காம அவங்க பால் ஈர்க்கப்படுவாங்க அப்படின்றாரு.
May she become a flourishing hidden tree, that all her thoughts may like the linnet be, and have no business but dispensing round their magnanimities of sound, nor but in merriment begin a chase, nor but in merriment a quarrel. அவள் வந்து மரத்தில் இருக்கக்கூடிய அந்த லின்னட் பேர்ட் அது பாடிக்கிட்டே இருக்கும், சந்தோஷமாக எப்போதுமே இருக்கும். அந்த மாதிரி என்னோடய பொண்ணு அவளோட வீட்டில் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், எந்த விதமான சண்டைகளும் சச்சரவும் அங்கே இருக்கக்கூடாது. Oh, may she live like some green laurel rooted in one dear perpetual place. எப்படி ஒரு மரம் ஒரு இடத்துல நிலையாக இருக்கோ அதே மாதிரி அவளுக்கு நிலையான ஒரு வீடு அமையணும். My mind, because the minds that I have loved, the sort of beauty that I have approved, prosper but little, has dried up of late, yet knows that to be choked with hate may well be of all evil chances chief. If there is no hatred in a mind, assault and battery of the wind can never tear the linnet from the leaf. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் அழகான பெண்களை பார்த்துருக்கேன், இருக்கப்பட்டிருக்கேன். ஆனால் அது வந்து நிறைய நாளுக்கு நின்னதே இல்லை. அதனால் நான் என் பொண்ணு மேலே யாருமே வெறுப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழற மாதிரி அவளுக்கு அமையணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை சுற்றி யாருமே நம்மளை வெறுக்கலைன்னா நம்ம வந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பறவை எப்படி இது என்னோடய சொந்த வீடு நிலையான வீடு நினச்சி அங்கேயே சந்தோஷமாக இருக்கோ அதே மாதிரி என் பொண்ணும் சந்தோஷமாக நிலையான ஒரு வீட்டில் இருப்பாள். And intellectual hatred is the worst, so let her think opinions are accursed. Have I not seen the loveliest woman born out of the mouth of plenty's horn, because of her opinionated mind, barter that horn and every good. அதாவது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு வெறுப்பம் வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமை தான். அதனால் அவள் வந்து அவளுடைய ஒப்பீனியன்ஸையே அவள் வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ரொம்ப அழகான பெண்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒரு தனி மனசு இருக்கும், அவங்க நினைக்கிறது வந்து வேறு விதமாக இருக்கும், ஆனால் அது அவங்களுக்கு நன்மையாக நடந்ததே இல்லை. By quiet natures understood for an old bellows full of angry wind. Considering that all hatred driven hence, the soul recovers radical innocence and learns at last that it is self-delighting, self-appeasing, self-affrighting, and that its own sweet will is heaven's will. ஆனால் நம்ம ரொம்ப அழகாக இல்லாத போது நம்மளுடைய மனசு ரொம்ப நல்ல மனசாக இருக்கும் போது அப்போ நமக்கு தெரியும் நம்ம நல்லவங்களாக இருக்கும் போது சுற்றி இருக்கிறவங்களாம் எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்கன்னு. அது வந்து நம்மளை ஒரு தேவலோக வாழ்க்கைக்கு அழைச்சின்னு போவோம். She can, though every face should scowl, and everly windy quarter howl, or every bellows burst, be still happy. அப்போது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, சுற்றி யாருமே அவளை வெறுக்காத போது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவள் சந்தோஷமாக தான் இருப்பாள். And may her bridegroom bring her to a house where all's accustomed ceremonious for arrogance and hatred are the ways peddled in the thoroughfares. அவளுக்கு வரக்கூடிய மணமகனோட வீடு எப்படி இருக்கணும்னா, அதாவது என் மகளை அழைச்சின்னு போகிற வீடு எல்லா விதமான பண்டிகை கோலாகலங்கள் எல்லாத்தையும் வந்து நடத்துகிற ஒரு வீடாக சிறப்பாக வந்து செய்கிற வீடாக இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து வெறுப்பு இருக்காது, எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. But how but in custom and in ceremony are innocence and beauty born. இந்த மாதிரி வந்து எல்லா விழாக்களும் எல்லா பாரம்பரியமான முறைகளும் செய்கிற இடத்துல வந்து அழகும் இருக்கும், இன்னசென்ஸும் இருக்கும். செரமனிஸ் அ நேம் ஃபார் த ரிச் ஹார்ன் அண்ட் கஸ்டம் ஃபார் த ஸ்ப்ரெட்டிங் லாரல் ட்ரீ. ஏன்னா இந்த மாதிரி பாரம்பரிய முறையில் இருக்கக்கூடிய வீடு தான் தழைச்சி இருக்கக்கூடிய மரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.